நமது கோத்தகிரி அரிமா சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு மூல காரணகர்த்தாவாகவும் நமது கோத்தகிரி மக்களினுடைய தந்தை என அழைக்கப்படும் ஐயா போஜராஜன் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அரிமா சங்கத்தினுடைய செயலர் ஐயா அவர்களையும் மற்றும் பொருளாளர் மற்றும் அரிமா சங்கத்தினுடைய மற்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் புத்தக திருவிழாவினுடைய அமைப்பாளர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களையும் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் முதலில் நூலகர் அம்மா அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்றுக் முதலில் அரிமா சங்கத்தினுடைய செயலர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார். I'd like to welcome everyone to this event. This is the first book show that we are having in Kotagiri. Thanks to Mr. Raju for arranging it and also for all the dignitaries being part of this show. Thank you. Thank you very much, sir. I request our President Madan sir to give a presidential address, sir. Good morning to one and all, and our Father President, Ryan. Good morning to everyone. It gives me immense pleasure to stand in before you for this inauguration of this book fair 2025. I am shocked seeing this. It is like a great exhibition in the Nilgiri district. When I came in, I got shocked. This very nice. Very nice. No, Tamil சொல்லிக்காரா நான் புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேனா பேப்பர் நினைக்கக்கூடாது. பட் இட் இஸ் என்னன்னா இட் டெவலப்ஸ் அவர் நாலேஜ். என்ன பண்ணால் நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணும். முதல்ல பார்த்தீங்கன்னா புக்ஸ் தான் இருக்கும். முதல்ல புக் தான் ரீட் பண்ணுவாங்க, மொபைல்ஸே எடுக்க மாட்டோம். பட் எவ்ரிவன் நவ் டேக்கிங் த மொபைல். ஸோ த புக் இஸ் டெவலப்ஸ் அவர் நாலேஜ். நம்ம வந்து இது பண்ணணும். அப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து டெவலப் ஆகி ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டாவோ எதானாலும் ரெஃபர் த புக்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆல் கோ த்ரூ த புக்ஸ் அண்ட் டெவலப் யுவர் நாலேஜஸ் அண்ட் பிக் டு க்ரோ பிகர் for nation. Thank you. Thank you very much, sir. எதற்காக இந்த நிகழ்ச்சி? நம்மளுடைய இந்தியாவினுடைய சயின்டிபிக் லிட்ரஸிபாங்க அறிவியல் எழுத்தறிவுங்கிறது வெறும் 2.5%. அதே இது வந்து சவுத் கொரியாவில் 85% இருக்கிறாங்க. இப்போ நம்ம மக்கள் எல்லாருக்கும் எழுத படிக்க தெரியும், ஆனா வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான அறிவியல் கருத்துக்கள் தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால போபால்ல விஷவாயு ஒரு பெரிய விபத்து நடந்துச்சு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷவாயுல அந்த இதுல இருந்து வெளியே வந்த காத்து இந்த விஷவாயு மெத்தில் ஐசோசயனைடு சொல்லக்கூடிய இருந்தது. அதனால 5000 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு 15-20,000 பேருக்கு கண்ணு குருடாகி போச்சு. சரிங்களா? அவங்களுக்கு ஒரு சின்ன சயின்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும், அவங்க அத்தனை பேரும் படிச்சிருப்பாங்க. என்னன்னு கேட்டா ஈர துணியை எடுத்து கட்சி கையத்தை எடுத்து மூஞ்சில் அப்படியே போட்டுருந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க, அவங்க போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சி தான் எங்களையெல்லாம் மீண்டும் தூண்டியது. நம்ம மக்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை அறிவியலை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் தான் நாங்கள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கடந்த 42 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி புத்தகத்தில் மக்களை வந்து சிந்திக்கக்கூடியவர்களாக மாற்றுவதற்கு ஒரே வாய்ப்பு என்னது? புத்தகம் படித்தல் இல்லையா? இப்போ செல்போன் இந்த மாதிரி வந்ததுனால புத்தகம் படிக்கிறதுங்கிறது இல்லாம போச்சு. உங்களுக்கு எல்லாம் புத்தகத்தை அப்படியே உங்களுக்கு காமிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் புத்தகம் வாங்கலாம். நீங்க எந்த புத்தகம் 10 ஸ்டால் இருக்கு, உங்களுக்கு ஆசிரியர் சொல்லி உங்களுக்கு எந்த புக்கு பிடிக்குமோ கடன் கொடுக்குறோம். எந்த புத்தகம் புக் ஃபேர்லயோ கடன் கொடுக்க மாட்டாங்க. நாங்க ஒவ்வொரு மாணவருக்கும் புத்தகத்தை கடன் கொடுக்குறோம். அந்த வகையில நீங்க எந்த புக்கு வேணாலும் உங்க ஆசிரியர் சொல்லிட்டு நாளைக்கு நாளாనికి கடன் கொடுக்கலாம். ஓகேயா? ரைட். ரெண்டாவது என்னுடைய இன்னொரு நோக்கம் என்னன்னா, இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்தவங்க யாரும் வெறுங்கையில போகக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு புத்தகத்தை இலவசமாக அன்பளிப்பாக கொடுக்கணும் தெரிவித்தோம். அதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்குது. கீஸ்டோன் அமைப்பிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேலண்டர் கொடுக்க போறாங்க. அதே மாதிரி நாங்க உங்க இதுக்கு சில நன்கொடையாளர்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் எல்லாருக்குமே புக்கு இருக்கு. அத்தனை பேர் வந்தாலும் 2500 புக்கு வாங்கி வச்சிருக்கு. அத்தனை மாணவர்கள்
மாணவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புக்கு புக்கு வாங்க பணம் இல்லைன்னு கவலையே படாதீங்க. உங்களுக்கு இங்க என்ன சொல்ல வரோமோ அதை அந்த புக்லயே உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக ரைட், இப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா உங்களை எல்லாம் படிக்க வைக்கணும். எப்படியாவது புத்தகம் என்ன புத்தகத்தை நீங்க புக்கை வாங்கணும்னு அவசியம் இல்லை. எந்த புக்கை வேணா அப்படியே புரட்டி பாருங்க. இந்த கவலையே பட கையை தொட்டா ஏதோ பண்ணிருப்பாங்களா ஒன்றும் செய்யாதீங்க, எல்லாம் பண்ணிருக்க. ரைட், அடுத்ததாக இன்றைய தினம் இந்த வந்து ஒரு 15 புத்தக அமைப்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த 15 புத்தக அமைப்பாளர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேட்டுப்பாளையத்தில் மற்றும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த அத்தனை பேரையும் வருகிறவர்கள் என்று இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த பிளானிட்டோரியம் தான் எங்களுடைய ஹைலைட்னு சொல்லுவாங்க. அந்த பலூன் உங்க வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான தருணம். இங்க விட்டோம்னா சென்னையில போகணும், சென்னையில் போய் கிண்டியில் இருக்கோம், அங்கதான் போய் பார்க்கணும். இங்க நம்ம உள்ளூர் மக்கள் ஒவ்வொரு கிராம மக்கள் பண்றதுக்கு இதுக்கு ஒரு கட்டணம் இருக்கு. ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் சார்ஜ். ஏன்னா அதுக்கு வாடகை கொடுக்கணும், நாங்க எங்களுக்கு சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு மாணவரும் யார் போனாலும் அவங்களுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்றோம். அந்த வகையில உங்களை மாதிரி அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் அத்தனை பேருக்கும் நீங்க பணம் கொடுக்காம இலவசமா வந்து பார்க்கறதுக்கு உங்களுடைய கட்டணத்தை கோத்தகிரி அடிமான் சங்கம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அத்தனை கோத்தகிரி வட்டாரத்தில் உள்ள அத்தனை அரசு பள்ளி மாணவர்களும் இலவசம் மத்தியானத்துக்கு மேல இலவசமா உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இனாகுரேஷன் காலை நேரத்தில் உங்களுக்கு வச்சிருக்கோம். ஓகேயா? ரைட், இப்படி உங்களை எல்லாத்தையும் படிக்க வைக்கணும். உங்களுக்கு கோத்தகிரி மக்கள் எல்லாம் இதெல்லாம் சிந்தனையாளர்களா மாற்றணும். உடனே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன், வாசிப்புங்கிறது சுவாசிப்பு இல்லையா? சுவாசிக்காம நம்ம இருக்க முடியுமா? சுவாசிக்காம இருந்தா நம்ம யாரு? பிணம். அப்ப வாசிக்காம இருந்தா நம்ம யாரு? நடை பிணம். புரியுதா? பிணம் தான், ஆனா நடந்துட்டு இருக்கோம். அதனால வாசிப்புங்கிறது வாழ்க்கையினுடைய முக்கியமானது. வாசிப்பு இங்க நிறைய எழுதி போட்டிருக்கோம், அவசியமா படிக்க அப்புறம் கண்டிடுறோம். நீங்க எல்லாம் வாசிப்பு தான் உங்களை எல்லாம் வருங்கால தலைவர்களா மாற்றும். இப்படி ஒரு 30 சார்ட்ல எழுதி வச்சிருக்கிறோம். அவசியம் சார்ட் யார் படிக்க தெரியும், இருந்தாலும் கண்டிப்பா படிங்க. எந்த புக்கு வேணா நீங்க வாங்கலாம். உங்களுக்கு உங்க ஆசிரியர்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துறோம். நீங்க 10-12 புக் ஸ்டால் இருக்கு. உங்க குழந்தைங்க எந்த புக்கு கேட்கறாங்களோ அந்த புக்கை வாங்கி கொடுங்க. நீங்க நாளைக்கு அவங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இல்ல அந்த வகையில் உங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். உங்களை நம்பி கடன் கொடுக்கறதுக்கு யாரும் தயாரா நாங்க இருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இப்பொழுது சில முக்கியஸ்தர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களை பாக்கியநகர் பள்ளியினுடைய அறிவியல் ஆசிரியர் பாக்கியநகர் பள்ளியினுடைய அறிவியல் ஆசிரியர் அவர் திரு சுந்தரம் லிங்கப்பன் அவர்களுக்கு, அவர் ரொம்ப நீண்ட காலமாக தமிழ்நாடு அறிவியலினுடைய ஊட்டி கிளையினுடைய அமைப்பாளர் இருக்கிறாரு. அது இந்த வருஷம் அவருக்கு கிரீன் சாம்பியன் அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு வந்து வெறும் அவார்டு தமிழக அரசு கொடுத்தது. 1 லட்சம் ரூபாய் பணமுடிப்போட இருக்காங்க. அவர் ஒரு சிறந்த விஞ்ஞானி. இவர் வந்து இவருடைய மாணவர்கள் எல்லாம் அரசு பள்ளி மாணவர்களை ஜப்பான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு புகழ்பெற்றவர். அது இல்லாம இவரே ஒரு விஞ்ஞானி. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெரிய பெரிய கருத்தரங்குகள் எல்லாம் போய் உரையாற்றி வந்திருக்காரு. கான்பரன்ஸ் எல்லாம் பார்த்திருக்காரு. அவரை இன்றைய தினம் நம்மளுடைய போஜராஜ் ஐயா அவர்களை சால்வை போட்டி அவருக்கு மதிப்பு செய்யுமாறு கேட்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்ததாக இன்னொரு சாம்பியன் இருக்கிறாரு. ஒரு விஞ்ஞானி, மக்கள் விஞ்ஞானி. அவர் இன்றைக்கு வரவில்லை. அவருக்கு வந்து அவர் ஜனார்த்தனன் சொல்லிட்டு அவர் வந்து நாசா சிட்டிசன் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. நாசால தினம் நம்ம ஊர்ல மேகங்கள் எல்லாம் எப்படி மூவ் ஆகுது, கிளைமேட் எவ்வளவு டெம்பர் சொல்லி நாசாவுக்கு மேல சேட்டலைட் வரும். நம்ம ஊர் சேட்டலைட் வர்றப்ப கரெக்டா இருந்து அந்த நேரம் பார்த்து அனுப்புவாரு. நம்ம ஊருடைய சுற்றுச்சூழல் அவர் வர சொன்னோம். அவர் வந்து இன்னைக்கு ஊட்டியில
அவங்களுக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறனால வர முடியலன்னு சொன்னாரு. அவர்களுக்கும் இந்த புத்தக திருவிழா கமிட்டியின் சார்பாக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்றாவதாக நம்ம கோத்தகிரி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, முனைவர் லிங்கன் சார். ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவர் 10 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்காரு. நம்ம ஆசிரியர்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு புக்கு கூட இருக்காது. ஆனா இவர் 10 புக்க எழுதியிருக்கிறாரு. தமிழக அரசுடைய நல்லாசிரியர் பெற்றவர். அவரை இந்த புத்தக திருவிழா பாராட்டுகிறேன். தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான ஒரு விஐபி ஒருத்தர் இருக்கிறாரு. வாங்கம்மா. இந்த பொண்ணு வந்து எத்தனாவது படிக்கிற? 6th. வெரி குட். வாங்க மேடம். கேசலாடா அரசு பிரைமரி ஸ்கூல் ஆரம்ப பள்ளியில 5ஆம் வகுப்பு படிக்கும்போது இவங்க ஒரு பிறவியிலே ஒரு எழுத்தாளர். ஆச்சுங்களா? இந்த புக்கு அவங்க எழுதி பப்ளிஷ் பண்ணி இருக்கிறாங்க. 5வது படிக்கிறவங்க. சரிங்களா? அவங்க இப்படி அவர்களை இப்ப பாராட்டல எப்பதான் நல்லா கைத்தட்டல் கொடுங்க. பெரியவங்கெல்லாம் எழுதும். அதுதான் இந்த மாதிரி குழந்தைகளும் ஒரு எழுத்தாளர் இருக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு அந்த அவர்களே ஐயா அவர்களுக்கு மேடம் வாங்க. அவங்க அம்மா வந்து அவங்களுக்கும் வாங்க. அவங்க அவங்களை பாராட்டுகிறோம். அவங்க மேடம் அவங்க அம்மா வந்து MBA பாலிடெக்னிக்ல லெக்சரரா இருக்காங்க. பேராசிரியராக இருக்கக்கூடிய அவர்கள் குழந்தையை கொஞ்சம் மேடம் நீப்பாங்க. அரவிந்த் ஸ்கூல் சித்ரா மேடம் இருக்காங்க. முன்னாடி தேங்க்யூ வெரி குட். அடுத்ததாக இந்த அடுத்ததாக அரவிந்த் அருகில் உள்ள பழங்குடியினர் பள்ளியினுடைய ஆசிரியை திருமதி சித்ரா அவர்கள் அந்த மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி கற்பித்ததற்காக அதற்கு தமிழக அரசு விருது வழங்கி கௌரவித்துள்ளது. நாமும் இந்த புத்தக திருவிழாவிலே அவங்க மாணவர்களை கூட்டிட்டு வரணும். வெரி குட் வெரி குட். பழங்குடி மாணவர்களும் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம் அவர்களை ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நான் இந்த பக்கம் வந்துருங்க. பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஐயா ஒரு வார்த்தை இந்த இனியதொரு நன்னாளிலே இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்திருந்த கோத்தகிரி அரிமா சங்க அலுவலர் பெருமக்கள் அனைவருக்கும் நமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உண்டாக்கிக் கொள்கிறோம். இந்த ஒரு இனியதொரு விழாவிலே பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் புத்தகத்தை வாசிப்பை மென்மேலும் தொடர உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. அடுத்ததாக ஒர்சோலை அரிமா சங்கத்தினுடைய செயலாளர்கள் யாராவது வந்திருக்காங்களா சார்? உறுப்பினர்கள் சரி, அந்த அவங்க லைன் ஒர்சோலை லைன்ஸ் அவங்க வந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் புத்தகம் கொடுக்கறதுக்காக அங்க வந்து 5000 ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்திலே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வேணுகோபால் டாக்குமெண்டேஷன் சென்டருக்கு வேணுகோபால் தர்மலிங்கம் அவர்கள் பத்திரிகையாளர், அவரும் உங்களுக்கு ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு புத்தகம் பரிசளிக்க சொல்லி அவங்களும் 5000 ரூபாய் நன்கொடை அளித்திருக்கார்கள். அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக நம்முடைய அரிமா சங்கத்தினுடைய முக்கிய உறுப்பினர் கோபால் சார் அவர்கள் இன்று அவர்கள் வர இயலவில்லை. அவரும் உங்களுக்காக புத்தகம் கொடுப்பதற்காக 5000 ரூபாய் கொடுக்கிறார். வாசகர் மட்டத்தினுடைய தலைவர் அவர் உங்களுக்கு 5000 ரூபாய், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுடைய சுருக்கமான வாழ்த்துறை வழங்குமாறு முதலில் திருமதி நூலகர் அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அமுதா அவர்களை பாருங்க. நமது கிளை நூலகத்தில் இருந்து 2 வெர்ச்சுவல் கேமரா கொண்டு வச்சிருக்காங்க. உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி பார்க்கவே முடியாது, மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த கேமராவை 2 ஒவ்வொன்றும் 3 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் செலவாகும். அரசாங்கம் கொடுத்தது அதை அங்க பயன்படுத்துறாங்களோ இல்லையோ, நம்ம இங்க நல்லா பயன்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு மாணவர்களும் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு வெளியே டெலஸ்கோப்பும் வச்சிருக்கு, டெலஸ்கோப் வச்சு பார்த்துருங்க. அடுத்ததாக கீஸ்டோன் அமைப்பிலிருந்து உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க, வெளியே வச்சிருக்கோம். போகும்போது ஆளாளுக்கு ஒரு கேலண்டர் எடுத்துட்டு போயிருங்க. போகும்போது உங்களுக்கு அந்த டேபிள் மேல புக் வச்சிருக்கிறோம், அந்த புத்தகத்தையும் நீங்க போகும்போது எடுத்துட்டு போறோம். ஓகேயா? ரைட். அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிற பப்ளிஷர், ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் எங்க சார்பாக நாங்கள் வந்து லைப்ரரி சார்பாக வச்சிருக்கோம். அதையும் எல்லாம் யூஸ் பண்ணி நல்லா பலனடையணும். எல்லாரும் இந்த 1 வீக் நடக்கிற இந்த எக்ஸிபிஷனை யூஸ் பண்ணிக்கணும். இந்த கோத்தகிரியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அதுல நானும் கலந்துருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அடுத்ததாக கோத்தகிரி ரெப்கோ வங்கியினுடைய மேலாளர் அவர்களை அழைத்திருந்தோம். அவங்க நமக்கு விளம்பர உதவி செஞ்சிருந்தாங்க, நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களை வாழ்க்கை கொண்டிருந்தோம். அது வரவேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக புத்தகத்தை வாங்கி கொண்டு அவர்களை விற்பனையை துவக்கி வைக்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வாங்க ஐயா, புக்கு கொண்டு வர சொன்னேன். ஆன்மீகம் பல துறைகளில் இங்கே ஸ்டார் வச்சிருக்காங்க. அறிவியல் ஒரு துறை, ஆன்மீகம், யோகா, அப்புறம் இந்த மாதிரி நிறைய துறை இருக்குது. நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க, சத்தம் நீங்க வாங்க. வாங்க எடுத்துட்டு ஐயா. சார் இப்படி வந்துருங்க சார், இப்படி வாங்க சார், இப்படி திரும்ப வந்துருங்க. நீங்க அங்க போங்க. இது கரெக்டாக தான் இருக்காரு ஐயா. நீங்கள் பக்கத்துக்கு போங்க. ஐயா அவர்களுக்கு புத்தகத்தை முதல் விற்பனையை துவக்கி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு எல்லாம் மிக மகிழ்ச்சியா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்கிருந்தோ சென்னையிலிருந்து, விருதுநகர்ல இருந்து அந்த காலத்துல கதர் விற்பனைக்காக தலையில மூட்டை சுமந்திருக்க வாங்கலாமா, அந்த மாதிரி இவ்வளவு புத்தகத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரே நிமிஷம் எல்லாம் வந்து நேற்று ஒரே நாள்ல 200 பண்டில் இங்க வந்து இறங்கிடுச்சு. ஏபிடி பஸ் வந்து நிக்கிறது கூட இடம் இல்ல. டிராபிக் எல்லாம் ஜாம், போலீஸ்கார் இருக்கிறாரு. எல்லாம் பண்ணி எனக்கே ஏமாந்துட்டோமோ,
ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, இவ்வளவு பெரிய ஏதோ ஒரு பெரிய நகரத்தில் நடக்க வேண்டியது கொண்டு கோத்தகிரி கொண்டு பண்ணிட்டோமோ பயமா இருந்துச்சு. இருந்தாலும் ராத்திரி 10 மணி வரைக்கும் அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்திலிருந்து பதிப்பகத்திலிருந்து வந்திருக்கவங்க அனைவருக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய புத்தக விழா கமிட்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஹார்ட்ஃபுல்னஸ் அமைப்புல இருந்து வந்திருக்கோம். இது ஒரு என்ஜிஓ மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட ஹார்ட்ஃபுல்னஸ். ஸோ நாங்கள் யோகா அண்ட் மெடிடேஷன் எல்லாருக்குமே ஃப்ரீயாக ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இன்சைட் நீலகிரிஸ். ஸோ இங்கே ஒரு 3 பேர் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. யாருக்கெல்லாம் மெடிடேஷன் எடுக்கணும் ஏதாவது இருக்குது அப்படின்னா எங்கள் டெஸ்கில் காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த காண்டாக்டில் இருக்கோம். சாருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. இலவசமாக எல்லாருக்கும் தியானம் சொல்லித்தரோம். 15 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாரும் மறக்காம வந்து காண்டாக்ட் நம்பர் எடுத்து கலந்துக்கலாம். அவருடைய படைப்பு ஒன்றினை ஐயாவுக்கு கொடுக்க வருகிறார்கள். சார் 10 புத்தகங்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக கோத்தகிரி இளை நூலக வாசகர் வட்டத்தின் சார்பாக திருமதி அனிஷா அவர்களை வாழ்த்துரை வழங்குவார் கேட்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ஏன்னா மாணவர்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு புத்தக திருவிழா அப்படின்றது இல்லை. இது மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய முயற்சி. இந்த பெரிய முயற்சியின் பின்னால் அத்துணை பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். புத்தகம் என்பது ஒரு புது யுகம். புத்தகம் படித்தால் புது யுகத்தை நாம் படைக்கலாம். இதை எல்லா குழந்தைகளும் ஏத்துக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. இனிமே புத்தகம் படிச்சிடலாம் இல்லையா? இந்த புத்தக திருவிழாவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ராஜு மாஸ்டர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. என்னன்னா மாணவர்கள் எல்லாருக்குமே வாசிப்பு திறனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த புத்தக திருவிழா இவ்வளவு பெரிய முயற்சியின் பின்னாடி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை தாண்டி எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா மொபைல் போன். இன்னைக்கு நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போனோடனே அம்மாட்ட சண்டை போட்டு வாங்கி பார்த்துட்டு இருக்கக்கூடியது மொபைல் போன், அப்படிதானே? அந்த மொபைல் போன்ல இருந்து நம்ம வெளியில வரணும். ஒரு தலைவர் நம்மகிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க, மாதன் ஐயா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், வீட்டுக்கு போன உடனே நம்ம செல்போன் பார்க்காம புத்தகம் படிக்கணும். ஏன்னா நம்ம பெரியவங்க எல்லாருமே சின்னவங்களா இருக்கும்போது அவங்க வந்து மொபைல் போன் பாக்குறது இல்லை, அவங்க வந்து புக்கு மட்டுமே படிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லாம் மேல உட்கார்ந்து இருக்காங்க. நம்மளும் நாளைய தினம் நம்ம மேல உட்காரணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். அதனால இந்த புத்தக திருவிழாவை எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம். நம்முடைய கோத்தகிரி கிளை நூலகத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்காக நிறைய சில்ட்ரன் புக்ஸ், அதாவது குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஒரு தனி அறையே இருக்கு. அது இல்லாம கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டியும் அங்க இருக்கு. நீங்க என்ன வேணாலும் ப்ரௌஸ் பண்ணி படிச்சுக்கலாம், அங்கே பிரிண்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான நிறைய வசதிகள் கோத்தகிரி வாசகர் வட்டம் சார்பாக நூலகத்திலையும் நாங்க தயார் செய்து வச்சிருக்கோம். உங்களுக்காக நூலகம் எப்போதுமே திறந்திருக்கும். நீங்க இந்த புத்தக திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமும் தொடர்ந்து உங்களுடைய கற்றல் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கோத்தகிரி கிளை நூலகத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? மிக்க நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய வெஸ்ட் பள்ளியினுடைய தாளர்கள் பதிற்சாளர்களை வருக என்று வரவேற்கிறோம். எல்லாரையும் வாழ்த்துறை சொல்வதற்கு பிள்ளைகள் காத்துட்டு இருக்கிறாங்க டெலஸ்கோப் உள்ள பிளானிட்டோரியத்துக்காக. அதனால ஐயா அவர்களை தலைமை உரை சிறப்புரை நிகழ்த்தி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கிறேன். இது பேசுவதற்கான நேரம் அல்ல, வாசிப்பதற்கான நேரம். அதனால நம்ம ராஜு பேசுறதுக்கு முன்னால நம்ம பேசிட்டாரா 2 வார்த்தை பேச முடியும். இது எல்லாமே அவரே எடுத்துருவாரு. அதனால இருந்தாலும்
அவருடைய பேச்சை நாங்க கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வயதிலும் இளமையா, பார்வைக்கு இளமையா தெரியாதுன்னா வயதானவர். இந்த வயதிலையும் உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகின்ற வழியிலே இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு கோத்தகிரி நூலகம் மட்டுமல்ல, இந்த கோத்தகிரி பகுதி மக்களே அவர்களுக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம். ஏன்னா கோத்தகிரியிலே இவ்வளவு ஒரு சிறப்பை எல்லாம், சில சிறப்புகள் எல்லாம், இந்த மண்ணுக்குரிய சிறப்புகளை எல்லாம் நமக்கு இப்பொழுது இங்கு வந்த பிறகுதான் இந்த கேசரானந்த ஒரு மாணவி இதெல்லாம் இப்பொழுது அறிமுகப்படுத்தும் போது நமக்கு எல்லாம் ஒரு உற்சாகம். நம்ம மண்ணிலேயே சிறந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால இப்ப எதிர்காலத்துல என்னென்னமோ சாதனைகளை நீங்க எல்லாம் பண்ண முடியும். போன வாரத்துல இஸ்ரோல இருந்து எல்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. ஊட்டியில ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க 10வது முடிச்ச பிறகு எல்லாருமே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு தான் நினைப்பீங்க. ஆனா இன்னைக்கு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு தனியார் நிறுவனம் கூட இப்ப வர இருக்குது. அதனால நீங்க படிக்கணும். அவங்க சொன்ன மாதிரி இப்ப அவரு கடன் எல்லாம் சொன்னாரு, கடன் எல்லாம் வாங்காதீங்க. வாங்க முடியலன்னா எங்ககிட்ட வாங்க, நாங்க இலவசமா வாங்கி கொடுப்போம். உங்களை இந்த குழந்தைகளை நம்ம கடனாளி ஆகி நம்ம படிக்க வைக்கிறதுக்கு அந்த அளவுல நாங்க கோத்தகிரி மக்கள் மோசமானவர்கள் அல்ல. படிக்கின்ற ஆர்வம் தான் வேண்டும். முதல்ல ஒரு 2 புக்கை வாங்கிட்டு போய் நீங்க படிக்கிற அந்த மொபைல் சொன்னாங்க, செல்போன், செல்லாத போன், வாழ்க்கையில நமக்கு பிரயோஜனம் இல்லாத அர்த்தமற்ற அந்த போன் இருக்குல்ல, அதுக்கு காரணம் உங்க தாய் தந்தையோட கூட இருக்கலாம். அதனால முதல்ல அவங்க புக்கை படிக்கும்போது ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப்ல கூட பார்த்தேன், ஒரு பூனைக்கே கோவம் வந்தது. அங்க இருக்கிறவங்க 2 பேரும் மொபைல பார்க்கும்போது அது பிடிக்கிறது. அது மாதிரி நீங்க 2 புக்கை வாங்கிட்டு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு கையில 2 புக்கை கொடுத்துருங்க. முதல்ல அந்த போனை பிடிங்க. ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வேணா என்கிட்ட வாங்க, நான் வரேன். அப்பா அம்மா கிட்ட இருக்கிற போனை பிடிங்கிட்டு நீங்க இங்க இருக்கிற 2 புக்கை கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் அவங்களும் படிக்க ஆரம்பிச்சுட்டு நீங்களும் படிக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வாசிப்பு அவ்வளவு முக்கியம். எல்லாம் தலைவர்கள் நிறைய பேசலாம், சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு உத்தரவு மட்டும் நான் உதாரணமாக சொல்லி என்னுடைய உரையை முடிக்க ஆசைப்படுகின்றேன். கர்ம வீரர் காமராஜர் தெரியுமா? யாரு யாரு? காமராஜர். காமராஜர் தெரியுமாங்க? யாருன்னா காமராஜர். அவர் யாரு? என்ன மாதிரி இருந்தாரு? 9 ஆண்டு முதலமைச்சரா இருந்தார். 9 ஆண்டு முதலமைச்சரா இருந்தாரு. அவரை பட்ட பேர் கூட படிக்காத மேதைன்னு சொல்றாங்க. ஆனா படிக்காத மேதை அல்ல. பள்ளிக்கோ கல்லூரிக்கோ அந்த சகோதரி ஒருத்தர் அவருடைய குழந்தைய தமிழ் பள்ளியில படிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள நம்ம அரிமா சங்கத்துல கூட அழைத்து அவர்களுக்கெல்லாம் நம்ம ஒரு அவங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ் கொடுக்கணும். அது இந்த பிரஸ்காரங்க எல்லாம் கூட போட்டு இந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்கின்றாங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இங்க 270 பள்ளிகள் மூடப்படுகின்றன. மிக கஷ்டமான செய்தியை கேட்கும் போது அதுக்கு காரணம் மக்கள் தான். நம்ம குழந்தைய அங்க அனுப்பாதனால அந்த பள்ளிகள் எல்லாம் மூடுவிட படிக்கிறாங்க. இந்த மாதிரி பெற்றோர்கள் எல்லாம் அவங்களுடைய குழந்தைகளை எல்லாம் இங்க படிக்க வச்சாங்கன்னா நிச்சயமா அந்த பள்ளிகள் எல்லாம் மூடாது, நல்ல பள்ளிகளாக இருக்கும். அதனால நீங்க நல்ல படிக்கணும். எந்த பள்ளியில படிக்கிறீங்கிறது முக்கியம் அல்ல. பள்ளியில ஆசிரியர்கள் வகுப்புல உங்களுக்கு சப்ஜெக்ட் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வெளி உலகத்தை காமராஜர் படிக்காத மேலும் சொன்னாங்கல்ல, அவர் இறந்து போன காலத்துல அவருடைய மெத்தையில போய் பார்த்தாங்களாமா. பார்த்தாங்கன்னா அத்தனை புத்தகங்கள், அத்தனை ஆங்கில புத்தகங்கள், ஒவ்வொன்றிலும் குறிப்பு எழுதி வச்சிருக்கிறார். அவரை ஒண்ணுமே ஆங்கிலம் தெரியாது, படிக்க தெரியாது, துண்டு சீட்டு வச்சு பார்த்து படிக்கிற அரசியல்வாதின்னு நினைச்சிட்டு சொல்லிட்டவங்க எல்லாம் அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க. அவ்வளவு ஒரு அறிவு ஜீவி எப்படி ஆனாரு? புத்தகம் படித்ததுனால.
அதனாலதான் அவருடைய பெரிய தலைவராங்க. லேர்னிங் அத லீடர், ஒரு லீடர் ஆகணும்னா வாசிச்சுட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். டீச்சர்ஸும் அப்படிதான். டீச்சர்ஸ்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதல்ல, சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு படிச்சு படிச்சு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அதனாலதான் அவங்களும் நல்லா சிறப்பா வருவாங்க. ஆகவே நீங்க படிச்சுட்டே இருக்கணும். படிச்சுட்டே இருந்தாதான் உங்களுக்கு ஒரு முழு மனிதர்களாக, இல்லாட்டி ராஜு சார் சொன்ன மாதிரி நடமாடு பிள்ளைங்களாக ஆயிடுவோம். நடமாடு பிள்ளைங்கள் ஆகணும், முழு மனிதர்களாகணும். என்ன ஆகணும்? முழு மனிதர்களாக ஆகணும். நீங்கள் எல்லோரும் முழு மனிதர்களாக வேண்டும் என்று ஆண்டவனின் அருளை வேண்டி, அதுவும் குறிப்பா இந்த அவ்வளவு ஒரு அரங்கத்துல கோத்தகிரிக்கும் மரியாதை கொடுத்து இந்த பப்ளிஷர்ஸ் எல்லாம், இந்த புத்தக ஸ்டால்காரெல்லாம் இங்க வந்திருக்கீங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா பெரிய பெரிய ஈரோடு, அங்க எங்க சென்னையில, கோவையில எல்லாம் பெரிய பெரிய அளவுல நடக்குது. இந்த கிராமத்துல ஒரு சின்ன பெரிய கிராமம் இருக்கு, அவ்வளவுதான். இந்த இடத்துல கூட இந்த குழந்தைகளை எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும், இங்கு புத்தகம் வாசிப்பவர்கள் எல்லாம் ஊக்குவிக்க வேண்டும் என்ற பெரிய மனதுடன் வந்திருக்கீங்கள. பெரிய எதிர்பார்ப்புகள் ஒண்ணு இல்லாம நாங்களும் பங்கு பெற வேண்டும், அங்கும் எங்களுடைய பங்கு இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக இந்த கோத்தகிரி பகுதி மக்களின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் அதிகமா பேசக்கூடாது. ஏன்னா இது எல்லாரும் வாசிக்கணும். எனக்கும் நல்ல புத்தகம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாரத நாடு, ஏன்னா என்னுடைய பெற்ற தாயும் பிறந்த நன்னாளும், பெற்ற தாயும் பிறந்த நன்னாளும் ஒற்றமாயினும், அது மாதிரி ஒரு தேசத்தை நம்ம பார்க்கணும். தேசத்து மேல நம்ம பற்று இருக்கணும். அந்த மாதிரி பற்று இருக்கிறவங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. அந்த இன்னொரு சகோதரி அந்த ஹார்ட்ஃபுல்னஸ், இதயம் மூல நிறைந்து இருக்கணும், சந்தோஷம் நிறைந்து இருக்கணும், மகிழ்ச்சி நிறைந்து இருக்கணும்ன்றதுக்காக ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் இன்னைக்கே போய் படிக்க போறேன். அதனால நீங்களும் புத்தகத்தை எல்லாம் வாங்கி படித்து நல்லவர்களாக, வல்லவர்களாக, சிறந்தவர்களாக, தேசத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உங்கள் சமுதாயத்திற்கும் நல்லவராக வளர வேண்டும் என்ற இறைவனை வேண்டி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு நன்றி. இறுதியாக அந்த கிளை நூலக வாசகர் வட்டத்தினுடைய உதவி தலைவர் திருமதி மகாலட்சுமி அவர்களை நன்றி. எல்லாரும் ஷூ எல்லாம் கட்டி கொடுத்தீங்களா? மேடையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும், எங்கள் நூலகத்தோடு ஒன்றாக பிணைந்திருக்கும் என் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தக திருவிழா இங்கு 5 நாட்கள் மட்டும்தான் நடைபெறும். ஆனால் எங்கள் நூலகத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும். அந்த நூலகம் அப்படி அருமையான ஒரு நூலகத்திற்கு நீங்கள் ஆண்டுதோறும் எங்கள் நூலகத்திற்கு வருகை புரிய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. உரை திரு ராஜ்குமார் அவர்கள். நன்றி. இந்த ஹால் பாத்தீங்க அப்படின்னா இது தெரியும். சாதாரணமா ஒரு ஹாலுக்கு எவ்வளவு ரேட்டு நமக்கு தெரியும். 5 நாட்கள் இந்த அரங்கத்தை நமக்காக என்னுடைய அறிமுகத்துடைய படைத்தலைவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த அறிமுக சங்கத்தினுடைய தலைவர் லயன் திரு ஜெய மாதன் அவர்கள், லயன் என் கணேஷ் செக்ரட்டரி ஆக்டிவிட்டி, லயன் சரவணன் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரி, உங்கள் அனைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நூலகத்தினுடைய நூலகர் திருமதி அமலா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல ரீடர்ஸ் ஃபாரமுடைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மேனேஜர் ரெக்கோ பேங்க் அவர் நோட்டீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5,000 கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறோம். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. முன்னாள் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் திரு மாதன் அவர்கள் மற்றும் திரு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விருது பெற்ற திருமதி சித்ரா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த முறையில் புத்தகம் எழுதிய வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோத்தகிரியில் இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு சூப்பரான ஒரு புக் ஃபேர் ஒன்று நடந்துட்டுருக்கு. அந்த புக் ஃபேரில் தான் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம். எக்கச்சக்கமான பப்ளிஷர்ஸ்லேருந்து எக்கச்சக்கமான புக்ஸோடைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருந்தாலும் ரொம்ப ஹைலைட்டாக எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு புக்கை பற்றி நான் சொல்கிறேன். சினத்தை போக்கும் சிந்தனைகள். இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த
லிங்கன் அவர்கள் தான் இந்த புக்கை எழுதியிருந்தாங்க. எனக்கு இந்த புக்கை எடுத்து கோட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அவ்வளோ அழகாக எழுதியிருந்தாருங்க. சினம் அப்படிங்கிறது ஒரு சங்கிலி தொடர் அப்படின்றத ஒரு வாக்கியமாக கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் அப்படிங்கிறது அவருடைய படைப்பில் இங்கே வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. அதே போல் இந்த பனியில் பூத்த மலர்கள் அப்படிங்கிறதுனுடைய அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் சில்ட்ரன் எழுதின கவிதைகளினுடைய தொகுப்பாக தான் அந்த புத்தகத்தை வந்து அவர் உருவாக்கியிருந்தார். இந்த மாதிரி ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு யூனிக்கான டேஸ்ட்டோட ரொம்ப அற்புதமான படைப்பாக அவருடைய படைப்பு எல்லாமே இருந்துச்சு. இதை தவிர்த்து கோத்தகிரி கிளை நூலகத்தினுடைய வாசகர் வட்டம் சார்பாக நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பிளானிட்டோரியம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க விண்வெளிக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற அந்த ஸ்பேஸை வந்து ரியலைஸ் பண்ணுறதான ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸையும் இங்கே கொடுத்துருந்தாங்க. இப்படி கோளரங்கம், டெலஸ்கோப், இந்த மாதிரி விர்ச்சுவல் லைப்ரரி, நிறைய ஃபெசிலிட்டிஸோட இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக 20ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரைக்கும் நம்ம HRM பில்டிங் காமராஜர் சதுக்கத்தில் நடந்துட்டுருக்கு. உங்கள் குழந்தைங்கள மறக்காமல் கூட்டிகிட்டு குடும்பத்தோடு வாங்க. வணக்கம், என் பேர் சித்ரா. நான் அரசு பழங்குடியினர் உண்டுவரையுடைய நடுநிலைப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக இருக்கேன். இன்றைக்கி இந்த புத்தக திருவிழாவுக்கு எங்களுடைய பள்ளி குழந்தைகளை அழைச்சிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி எங்களோட ஒரு ஸ்பெஷல் ஷோவாக இன்றைக்கி வந்து அந்த கோளரங்கம் போட்டு காட்டினாங்க. அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. குழந்தைங்களுக்கு ஒரு லைவான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. சூரியனில் பெருவெடிப்பு ஏற்பட்டு எப்படி அந்த பூமி உருவாச்சு, எப்படி கடல்கள் கண்டங்கள்லாம் உருவாச்சு, எப்படி வந்து உயிரினங்கள் வந்துச்சு, அந்த டைனோசர்லாம் ரொம்ப கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது பிள்ளைங்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நிறைய புத்தகங்கள் இங்கே கண்காட்சியில் போட்டிருக்காங்க. இனி இதெல்லாமே போய் பார்ப்போம். நிறைய ஸ்பான்சர்ஸ் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய புக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு அரசு மற்றும் நூலகம் துறை அனைவருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் கோத்தகிரியின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என் பேர் ஸ்ரீ யக்ஷா. நான் வந்து பஞ்சாயத்து யூனியன் பிரைமரி ஸ்கூல் கெசலாடாவில் 5ஆம் வகுப்பு படித்தேன். அப்போ தான் வந்து இந்த புக்கு எழுதினேன். இந்த புக்கில் வந்து எங்கள் ஸ்கூலில் சுற்றி இருக்கிறத பற்றியும் எங்கள் நண்பர்கள் அப்புறம் விலங்குகள் பறவைகள் பற்றியெல்லாம் எழுதியிருக்கேன். நன்றி.
பெயர் இ லிங்கன், கவிமாமணி, தீமணியட்டி, நீலகிரி மாவட்டம். நான் வந்து ஒரு 10 புத்தகம் எழுதியிருக்கேன். என்னோட எதுக்குன்னா மாணவர்களை வந்து எப்படி ஊக்குவிக்கணும், வாசிப்பு திறனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ புக் ஸ்டால் போட்டிருக்கேன். இன்றைக்கி புத்தக கண்காட்சி நடக்குது. அதில் வந்து என்னுடைய புக்கை மேலே நாங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதை வந்து மறக்காமல் எல்லாம் வாங்கிட்டு போங்க. நல்லா இருந்தால் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னுடைய புக்கில் அட்ரஸ் இருக்குது, முகவரி இருக்குது. அதுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். புக்கு உங்களுக்கு வந்து தேடி வரும். இந்த இடத்துல எனக்கு புத்தக ஸ்டால் போட்டு கொடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். எல்லாத்துக்கும் வந்து இந்த புத்தகம் பார்க்குறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்டாலில் ஒரு 10 புக்கு வச்சுருக்கேன். கவிதை கடலில் கண்ட வரிகள், சினத்தை போக்கும் சிந்தனைகள், பனியில் பூத்த மலர்கள், குரல் கவி மாலை, சிட்டுக்குருவியின் சிறகுகள், பாதை மாறிய பறவைகள், சிந்தனை பாப்பூக்கள், எல்லாமே குழந்தைநேய கதைகள். முக்கியமானது குழந்தைநேய கதைகள். அடுத்தது ஒவ்வொருத்தருக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக சினத்தை போக்கும் சிந்தனைகள் என்ற புத்தகம் எழுதியிருக்கேன். இப்பொழுது ஒரு புத்தகம் அடுத்த வாரம் வெளியிட வருகிறது, விரைவில் வருகிறது. நீலகிரி மண்ணில் முளைத்த விதைகள் என்ற ஒரு புத்தகம், அருமையான புத்தகம். அது கவிதை தொகுப்பு, என்னுடைய புத்தகம், சொந்த புத்தகம். அதை வந்து இந்த அடுத்த மாதத்தில் அதை வெளியிடுறதாக நாங்கள் உத்தேசம் எடுத்துக்கிறோம். நன்றி, வணக்கம். ரவிச்சந்திரன், பாரதி புத்தகாலயம். நாங்கள் சென்னையிலேருந்து வர்றோம். எங்கள் பதிப்பகம் பேர் பாரதி புத்தகாலயம், புக்ஸ் ஃபார் சில்ட்ரன். 2 பதிப்பகம் இருக்குது. குழந்தைகளுக்கான 1200 நூல்களை புக் ஃபார் சில்ட்ரன் பதிப்பகம் வெளியிட்டிருக்குது. அந்த வகையில் வெளிநாட்டில் சிறந்த மொழிகளில் உள்ள கதைகளை மொழிபெயர்த்து தமிழில் வந்து குழந்தைகளை வாசிக்க வைக்கிறோம். குழந்தைகளுக்கு வந்து வாசிப்பு ஆர்வத்தை உண்டு பண்ணுறதுல எங்களோட புத்தகங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு இடத்தை வகிக்குது. இப்போ நாங்கள் இது கோத்தகிரியில் ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் இங்கே வந்து தமிழ்நாடு சயின்ஸ் பாடத்துலேயும் இந்த லைன்ஸ் கிளப்பை சேர்ந்து இந்த ஒரு புத்தகத்தில் நடத்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ எங்கள்கிட்ட வந்து 1800 புத்தகங்களை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். குழந்தைகளுக்கான புத்தகங்களும் சிறப்பாக வச்சுருக்கிறோம். நாவல், சிறுகதை, இலக்கியம் அந்த வகையில் எல்லா புத்தகங்களையும் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா 20 ரூபாய்க்கு கூட எங்கள்கிட்ட புத்தகங்கள் இருக்குது. அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் தான் எங்களோட புத்தகங்கள்லாம் அடிப்படையாக நாங்கள் கொண்டு பண்ணுறோம். தமிழை ஊக்குவிக்கணும், தமிழை வாசிக்கணுங்கிறதுல நாங்கள் வந்து பெரிய முயற்சி எடுத்து மாணவர்கள் கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோத்தகிரி புத்தகத்திலோடாக இந்த 5 நாளும் மாணவர்கள் பயன்படுத்தணும். அது இல்லாமல் இந்த உள்ள வாசகர் வட்டத்தில் உள்ளவங்க பொதுமக்கள் அனைவரும் இந்த புத்தக கண்காட்சியை புத்தகத்திலோட பயன்படுத்தி பயன்பெறணும்னு ரொம்ப கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் வரவு அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள்.
தனுஸ்ரீ. நான் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி கேர்பெட்டாவில் வந்து 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் இங்கே புக் ஃபெஸ்டிவல் வந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருக்குது. நாங்கள் வந்து அங்கே வந்து உள்ளே போய் பார்த்ததுலலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அங்கே நிறையா ஃபஸ்ட்டு நம்ம பிளானட் எப்படி இருந்துச்சு, அது எப்படி அழிஞ்சிச்சு, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த புக் ஃபேருக்கு தேங்க்யூ. என் பேர் ஹேமந்த் குமார். நான் வந்து கிரீன் வேலி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். நான் வந்து இங்கே ஒரு லைப்ரரியில் இருக்கேன். அந்த லைப்ரரியில் நிறைய நாலேஜான புக்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே நிறையா ஸ்க்ராட்ச் நோட்ஸ், நிறையா ஸ்டோரிஸ் இருந்துச்சு. அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி. அஃபோர்டபுள் ப்ரைஸ் கூட இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே வாங்க இங்கே. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. ஓகே, தேங்க்யூ. என் ಹೆಸರು ತನಿಷಾ. நான் வந்து ಆಲ್ಫಾ ஜிகே ಸ್ಕೂಲ್ ಒಂದು ಬನ್ನೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಅಪ್ಪರ ಎಕ್ಸಾಂಟಿಂಗ ಬುಕ್ಕೆಲ್ಲ ನೋಡಿದೆ. ಅಪ್ಪರ ಸೋಕಾಟಿತ್ತು. ಓಕೆವಾ, எனக்கு ಅಪ್ಪರ ಹಿಡಿತು ತಡೆದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಾನು ಆಲ್ಫಾ ಜೆಕೆ ಸ್ಕೂಲಿಂದ ಬಂದಿದ್ದವನೇ. ನನಗೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಪಪ್ಪನೇ ಎಕ್ಸಾಂಟಿಂಗ ಅಪ್ಪರ ಎಕ್ಸಾಂಟಿಂಗ ಅಟ್ಟಿತ್ತು. ಇಲ್ಲಿ ಬಂದು ನೋಡಿದವನ ಅಪ್ಪರ ಎಕ್ಸಾಂಟಿಂಗ ಅಟ್ಟುಬಿಟ್ಟ. ಇವಾಗ ಇದು ಅಪ್ಪರ ಬುಕ್ಸ್ ಎಲ್ಲ ಸೋಕಾಡ್ತದೆ. ಓಕೆವಾ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. My name is Rosni. My school name is Green Valley Metric Higher Secondary School. Now we saw one movie. It's so amazing. I excited to see it. So nice. Then we saw inside the earth. It's so nice. Moon we saw dinosaur. That's thank you. Hello, my name is Gomadi. I am coming from Alpha GK School. First time I came to this book exhibition. It was so entertaining. I got many books in this. My experience was very happy. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் 20/8/2025 புதன்கிழமை எங்களுடைய நினைவில் மறக்க முடியாத நாளாக அமைந்திருக்கிறது. கோத்தகிரியிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த புத்தக திருவிழாவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிளானட்டோரியம் எங்களை ஒரு கோளரங்கத்திற்கே எடுத்து சென்றது என்று சொன்னால் மிகையாகாது.
ஒரு சிறிய அளவில் என்று சொல்ல முடியாது, மாபெரும் அளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த விழாவானது இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நிறைய சான்றோர்கள், ஆன்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு மாணவமணிகளை அழைத்து வந்து ஒரு பெரிய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நூலகம் என்பது 6 லட்சம் கோடி நல்ல நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். அதுபோல் இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நல்ல விஷயம் நாடு முழுவதும் பரவட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சரி கம மம கரி கம பதனி சரி தனி தனி சரி தனி சரி கரி சனி சனி தனி சரி கம மம கரி தனி சரி தோம் தன தனி தீம் தோம் தன தீம் தோம் தன தீம் தோம் த நா ரே ஹலோ, நாங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் டீம்லேருந்து வந்திருக்கோம். இங்கே கோத்தகிரி புக் ஃபேரில் வந்து நாங்கள் புக்ஸ் சேல்ஸ்க்காக வச்சுருக்கோம். ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு NGO. 160 கண்ட்ரீஸில் வந்து நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மெடிடேஷன் அண்ட் ஃபார் லைஃப் பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல் அண்ட் எமோஷ்னல் அண்ட் மென்டல் வெல்பீயிங்காக சில செஷன்ஸ், மோட்டிவேஷன் செஷன்ஸ் அண்ட் ரிலாக்ஸேஷன் அண்ட் மெடிடேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இங்கே நிறைய டிஸ்பிளேக்கு புக்ஸ் வச்சுருக்கோம். எல்லாமே லைஃப் சேஞ்சிங் புக்ஸ். பார்த்தீங்கன்னா டிசைனிங் டெஸ்டினி அப்படிங்கிற புக்கை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் குரு மாஸ்டர் எழுதியிருக்கிற புக் இது. ஸோ எப்படி ஒரு காமன் மேனுக்கு எப்படி வந்து ஒரு டெஸ்டினியை வந்து நம்மளாலே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி புக் இது. அண்ட் ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி, எப்படி வந்து உங்களுக்கு ஒரு சக்ராஸ், மெடிடேஷன், சக்ராஸ் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த புக்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்ஸ் இருக்குது. அண்ட் இன்னும் 2-3 புக்ஸ் இருக்குது. அவங்க உஷா சிஸ்டர் வந்து இதை பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த புக்ஸை பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வந்துட்டு எப்படி ஒரு இதய நிறைவாக நம்ம எப்படி நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம், சிம்பிள் ப்ராக்டிசஸ்னால எப்படி லீட் பண்ணலாம் அப்படின்றதுல அதை சொல்லியிருப்பாங்க. விஸ்டம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிற புக்கில் வந்துட்டு ஜென்ரலி எப்படி குழந்தைங்கள நம்ம ரைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம டீல் பண்ணலாம், அவங்கள எமோஷ்னலி சப்போர்ட் எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு மற்ற சப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்கலான்றதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃபுக்கு யூஸ் ஆகிற புக்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்பிளே வச்சுருக்கோம், சேலுக்கும் வச்சுருக்கோம். எங்களோட சென்டர்ஸ் எங்களை ரீச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஊட்டியில் வந்து BS ஹாஸ்பிட்டலில் மேலே கான்ஃபரன்ஸ் ஹாலில் எங்களோட சென்டர் இருக்குது. எவ்ரி சண்டே அண்ட் வெனஸ்டே வந்து மெடிடேஷன் செஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி அருவங்காடு, குன்னூர், மவுண்ட் ரோட் குன்னூரில் மேலே ஜெய மெடிக்கல்ஸ்க்கு மேலே வந்து நம்மளோட செஷன் கொடுக்கறதுக்காக ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. அண்ட் கோத்தகிரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அணையட்டியில் வந்து ரிவர்சைட் பப்ளிக் ஸ்கூல் ஜூனியர் ரிவர்சைட் கேம்பஸுக்கு ஆப்போசிட்டில் நம்மளோட சென்டர்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் இங்கே ட்ரெயினர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைலுக்காக நான் என்ன பண்ணணுமோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். யாருக்கு புக் வரல? டேய் 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 ஆக்சுவலி 10 புக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது புக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அங்கே குழந்தை நேய கதைகள்னு புக் இருக்கா, அந்த மாதிரி புக்குகள்லாம் இருக்கும். வேணும்னா நீங்களா கதை எழுதணும், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஏதாவது கவிதை எழுதுறீங்க அப்படின்னா அவருக்கு அதான் சாருக்கு இந்த நம்பர் சண்டே இருக்குது, சண்டே வரைக்கும் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து எந்த புக்கு வேணுமோ வாங்கிக்கிங்க.
ஒரு ரைட் பர்பஸ் இருக்கலாம் இங்கே தரலாம் எப்படி வாங்கிட்டியா தர இருங்க கேலண்டர் எடுத்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோத்தகிரியில் ஹெச்ஆர்எம் பில்டிங்கில் வந்து முதல் முறையாக கோத்தகிரியில் புத்தக திருவிழா நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிமா சங்கம், அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்கிற நம்ம லைப்ரரிஸ், லயன்ஸ் கிளப் எல்லாமே இணைஞ்சு அது கூட நம்ம கீஸ்டோன்லேருந்தும் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம். பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நீலகிரிஸில் நடக்கக்கூடிய வனவிலங்குகளுடைய மோதல்கள், அதுக்கப்புறம் வனவிலங்குகள் எந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படுது, இந்த மாதிரியான கண்காட்சிகளையும் வச்சு மாணவர்களுக்கு விழிப்புணர்வை நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம ரேடியோ கோத்தகிரி மூலியமாக சமுதாய வானொலி கோத்தகிரியில் ஒன்று இயங்கிட்டுருக்கு. ஸோ அதன் மூலியமாக நிகழ்ச்சிகள் என்னென்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்குறோம் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது கோத்தகிரியில் முதல் முறையாக நடக்கிறதுனால நம்ம கோத்தகிரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்கி உங்களுடைய குழந்தைகளுக்கும் புத்தக வாசிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. Okay, my name is Tanisha. I'm from Alpha GK School. My name is Hanima. I'm from Alpha GK. It is too interesting and the skies are blue and bursting. It's so interesting and I really enjoyed. It was very good. Hi, my name is Farun Shamna. I'm from Alpha GK School. The experience was good and the movie was too good. Thank you. Hi, hello, my name is P. Tansiha. I am from Alpha School, so I am studying 5th A. Inside we saw many things. It was like really, it was so excited. வணக்கம், நாங்கள் பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் குண்டாடவுலேருந்து வர்றோம். நாங்கள் வந்துட்டு என்னுடைய பேர் ராஜகுமாரி, ப்ரீ பிரைமரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் இருந்து அப்பர் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் எங்கள் ஸ்டாலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்போதும் ஊட்டியில் நடக்கும், இங்கேருந்து ஊட்டிக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இவ்வளோ பக்கத்தில் நடக்கிறது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இன்னொரு நாள் வந்துட்டு எங்களோட பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரோம். புக்ஸ் எல்லா குழந்தைங்களும் ஒன்று ஒன்று வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தேங்க்யூ. नजरिया लगे नहीं कहीं. வெல்கம், என் பேர் ஹேமந்த் குமார். நான் க்ரீன் வேலி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். இங்கே வந்து புக்ஸ் லைப்ரரி படிக்கிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க. இங்கே வந்து நிறைய புக்ஸ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எல்லாம் நாலேஜபிளாக இருந்துச்சு, நிறையா ஸ்டோரிஸ் இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் வந்து ஒரு ஒரு டென்ட்டாட்டம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து நான் எப்படி எர்த்ஸ் வைல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. அதில் எங்களுக்கு நிறையா பிடிச்சிருந்துச்சி. ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, நிறையா நாலேஜ் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு. யாராச்சும் லைப்ரரி வேணும்னா இங்கே வாங்க, எனக்கு நல்லா நீங்கள் ஒரு பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம் சார், என் பேர் ரமேஷ். நான் நெடுகுலா லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறேன் சார். இன்றைக்கி வந்து லைப்ரரியிலே வந்து கோத்தகிரி ஏரியாவில் வந்து கோத்தகிரி லைப்ரரி வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுது சார். இங்கே வாசார் வட்டமும் வந்து அந்த அளவுக்கு வந்து லைப்ரரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சார். இதில் வந்து லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு ரெண்டும் சேர்ந்து இப்போ வந்து ஒரு பில்டிங்க்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து கோத்தகிரி லைப்ரரியில் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் புக்கள் இருக்குது சார். வார இதழ், மாத இதழெல்லாம் வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட வார இதழ், மாத இதெல்லாம் வருது சார். ஆனால் வந்து வாசார் வட்டம் வந்து நூலக வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதே மாதிரி லைப்ரரியன்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க சார். இன்னும் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனெல்லாம் நடத்தி மாணவர்களுக்கு வந்து அந்த வாசிக்கும் பழக்கத்தை, முக்கியத்துவத்தையும் அதோடைய இன்றிமையை வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சார். இன்னும் இந்த மாதிரி நிறைய விழாலாம் நடத்தி மாணவருடைய அறிவையும் பெருக்கணும். அதே மாதிரி இந்த லைப்ரரியில் வந்து டிஎன்பிஎஸ்சி, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் போட்டித் தேர்வுக்கெல்லாம் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க சார். அது வந்து இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்கள்லாம் வந்து கோத்தகிரி லைப்ரரியில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் வந்து ஸ்கூல் பசங்களாம் வந்து நிறைய வந்து லைப்ரரிக்கு இப்போ வந்து யூஸ் பண்ணுறாங்க சார். இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் மெம்பர்ஷிப் பிடிச்சி பசங்களை வந்து லைப்ரரிக்கு கொண்டு வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பசங்களுக்கு அங்கே தேவையான வந்து ஒலி கருவியெல்லாம் கோத்தகிரி லைப்ரரியில் வச்சுருக்காங்க சார். அவங்க வந்து அதில் வந்து நிறைய ஸ்டோரிஸு, நிறைய அறிவியல் கண்டுபிடிப்பு அது பற்றிலாம் வந்து வீடியோவாக தெரியும் சார். அதனால் வந்து நிறைய பசங்களாம் வந்து இப்போ லைப்ரரிக்கு வர்றாங்க. இப்போ நாங்களும் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய்
அந்த லைப்ரரி விழிப்புணர்வு சொல்லி அவங்களெல்லாம் மெம்பராக சேர்த்து ஒவ்வொரு பசங்களையும் வந்து லைப்ரரிக்கு வர்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம் சார். வந்து வாசர்வாட்ட சார்பாக வந்து கோத்தகிரி லைப்ரரிக்கு ஜெராக்ஸ் மிஷின்லாம் கொடுத்துருக்காங்க சார். நமக்கு வந்து அங்கே எதாவது படிச்சுட்டு நமக்கு எதாவது தேவைன்னா அங்கேயே ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது சார். நம்ம வந்து வேறு ஏதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராக ஒரு மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஒய்ஃபை வந்து ஃப்ரீ கனெக்ஷன் இருக்குது. அவங்க வந்து ஏதாவது சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் எல்லாம் இருந்தேன்னா அந்த இதுலேயே வச்சு பார்த்துக்கலாம் சார். அதுக்கு பின்னே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் புக் அதுக்கெல்லாம் வந்து தனி வந்து ரெஃபரன்ஸ் செக்ஷன் சொல்லி தனியாகவே இருக்குது சார். அதில் வந்து நம்ம போட்டித் தேர்வு படிக்கிற பசங்களாம் அதிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் வந்து லைப்ரரி வந்து நம்ம படிக்கிறேங்கிறது வந்து நம்ம வேலை தேடுறதுக்கு ஒரு வேலை தேடுற ஒரு இடமா மாறி இருக்கு சார். இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் வந்து இப்போ டெய்லி வந்து ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ரெகுலராக இப்போ வந்துட்டு இருக்காங்க சார். இப்போ re